ஹலோ, வெல்கம் டு ட்ராவல் லான்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கம்மியான விலையில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறது. எல்லோரும் சொல்லுவாங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளைட் அதாவது ஒரு ஃப்ளைட்டில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு 999 செக்டாராக பிரிச்சுட்டு, இதை 6 9 அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு, அதுக்கு வந்து ஒரு ஸ்லாப் ரேட்டு வச்சு, ஒரு ஃபஸ்ட்டு ரேட்டு வந்து 2000, அதுக்கப்புறம் அந்த 9 டிக்கெட்ஸுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 2500, அதுக்கப்புறம் 3000, அதுக்கப்புறம் 3500 அப்படின்னு எவ்ரி 9 டிக்கெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும். பட் நவடேஸ் அப்படி இல்லை. நம்மளோட இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஏர்லைன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு அந்த சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க. இப்போ வந்து அந்த ஸ்லாப் ரேட்டு இதெல்லாம் அந்த 99 பிரித்து, டோட்டல் சீட்ஸை பிரித்து, டைனமிக் ஃபேராக அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஐ திங்க் ஸோ, ஐ ஹோப் ஸோ. ஏன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல, என்னோடய ஃபைண்டிங்ஸ் நான் எல்லாம் பார்த்ததில்ல. அந்த சிஸ்டம் இப்போ ஒரு ஃபார் த பாஸ்ட் 1 இயராக நான் பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 4 மாதம் கழித்து நம்ம போக வேண்டிய ட்ரிப்புக்கு வந்து இது வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இப்போ நீங்கள் நவம்பருக்கு இல்லை டிசம்பருக்கு இப்போ டிக்கெட் ரேட்டை இங்கேருந்து பாம்பேக்கு பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா 6,000 ருபீஸ் இருக்கும். அதே ஜனவரி நெக்ஸ்ட் இயர் ஜனவரி பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 7,000 ருபீஸ், 6,000 ருபீஸ் இருக்கும், 7,000 ருபீஸ் இருக்கும். இதுவே செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா 3,500, 4,000 இருக்கும். ஸோ இப்போ நான் அனலைஸ் பண்ண வரையில் ஒரு ஆஃப்டர் எ வீக்னு விட ஒரு 4-5 டேஸ், 5 டேஸ் நம்ம ட்ராவல் பண்ண அதாவது இன்னையிலேருந்து ஒரு 5 நாளைக்கு அப்புறம், அதிலிருந்து மேபி ஒரு 1 or 2 months இந்த ஒரு 2 இது வரைக்கும் டிக்கெட் ரேட், அதாவது இப்போ இது இன்னைக்கு ஆகஸ்ட் 24 ஒரு ஆகஸ்ட் எண்டு 31, 30 ஆகஸ்ட் 30 பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ஃபேர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே செப்டம்பர் 1, 2 பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ இது செப்டம்பர் அப்படி செப்டம்பர் எண்டுலேருந்து கொஞ்சம் கூட இருங்க. அதை விட அக்டோபர் அந்த ரேஞ்சில் அக்டோபரில் இருக்கும். நவம்பரில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் கொஞ்சம் கூடும், டிசம்பரில் அதை விட கூடும், ஜனவரியில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ முன்னாடி வந்து 3 மாதம் முன்னாடி நானே நிறைய எடுத்திருக்கேன். ஒரு 3 months இன் அட்வான்ஸ் நம்ம புக் பண்ணால் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஹாஃப் த ப்ரைஸ் தான் டிக்கெட் ரேட் இருக்கும். அதாவது 5,000 ரூபா போகிற இதுக்கு வந்து 5,000 ரூபாய்க்கு இங்கேருந்து டெல்லிக்கு போகிற டிக்கெட் வந்து 2,000 ருபீஸ், 2,500 ருபீஸாக இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ மினிமம் ஃபேரே இங்கேருந்து இப்போ டெல்லிக்குன்னா 5,000 ருபீஸ் to 5,200 ருபீஸ் தான் மினிமம் ஃபேர். இந்த 5,200 ருபீஸும் வந்து இன்னையிலேருந்து ஒரு 5ஆவது நாள்லேருந்து இருக்கும். அந்த ஆகஸ்ட் 30 ஆரம்பிச்சதுன்னா ஒரு செப்டம்பர் ஃபுல்லாக இருக்கும், அக்டோபர்லேயே அப்படி இருக்கும். இடையில 1-2 டிமாண்ட் அதிகமாக இருக்கிற நாளில் வந்து டிக்கெட் ரேட் கூட 7,000, 8,000 இருக்கும். திருப்பி நவம்பர், டிசம்பர்லாம் போய் பார்த்தீங்கன்னா 7,000 ருபீஸ், 8,000 ருபீஸ் டெல்லி இருக்கும். ஸோ எதாவது சொல்கிறேன், அந்த 9 சீட்டுக்குள்ள ஸ்லாப் சிஸ்டம் இதெல்லாம் ஏர்லைன்ஸ்காரன் எப்போ மூட்டை கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிக்ஸட் இந்த டேட்டில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன ரேட்டோ எடுத்து தான் ஆகணும். பட் எக்கனாமியாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதத்தை டிசைட் பண்ணிவிடுங்க. நீங்கள் டிசம்பரில் போகிறதுக்கு இப்போமே டிக்கெட் எடுக்காதீங்க. ஒரு அக்டோபர்லேருந்து வாட்ச் பண்ணுங்கள். மேபி அக்டோபரில் அக்டோபர்லேருந்து அக்டோபர் எண்டோட நீங்கள் அக்டோபர் 1 பாருங்கள். அக்டோபர் எண்டு என்ன ரேஞ்சில் இருக்குது, நவம்பர் என்ன ரேஞ்சில் இருக்குது, டிசம்பர் என்ன ரேஞ்சில் இருக்குது. அப்போவுமே எந்த டேட்லேருந்து குறைய ஆரம்பித்து எந்த டேட்லேருந்து கூட ஆரம்பிக்குது, அப்படி எத்தனை நாளைக்கு அப்புறம் கூட ஆரம்பிக்குதுன்னு தெரியும். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிசம்பர் போகணுன்னா அக்டோபர் எண்டில் எடுக்கிறதா, நவம்பரில் எடுக்கிறதா அப்படின்னு ஒரு 2 இடம் புதிய ஒரு பெரிய சூத்திரம் கிடையாது. ஒரு 2 இடம் இது பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் இட் ஈஸிலி. இது போக ஒவ்வொரு கார்டுக்கும் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு கார்டுக்கு, ஒவ்வொரு பேங்க் கார்டுக்கு. அதையும் யூஸ் பண்ணிங்கன்னா
இன்னும் கொஞ்சம் காஸ்ட் கம்மி. எல்லாம் வந்து கார்டு இதில் வந்து டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 ருபீஸ் தான். மீதி எல்லாம் நம்மகிட்ட 1000 ரூபா கம்மி, 2000 ரூபா கம்மிங்கிறதுலாம் சும்மா டொமஸ்டிக்கில் வந்து ஒரு 500 ருபீஸ் to 600 ருபீஸ். தட் இஸ் அ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வி கேன் கெட். ஸோ ஈஸியாக டிக்கெட் எடுக்கணுன்னா இதுதான் வழி. இந்த 9 சீட்டு இது ஸ்லாப் சிஸ்டம் இதெல்லாம் இப்போ இல்லை. அது மாத்திரம் என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.